இல்லை, அதுக்கு திட்டமிட்டு தானே அவங்க முதலமைச்சர் அதை திட்டமிட்டு ஏற்பாடு செய்து தானே அதை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கரூர் சம்பவத்தில் அவர் உரையாற்றுகின்ற போது நடந்த 41 பேர் இறந்ததற்கு வேலை ஆணையம் வழங்கியிருக்கார். நான் கூட அதுக்கு முதல்ல உண்மையிலே வரவேற்பு நான் சொன்னேன். ஆனால் அதற்கு முன்னால் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னால் சாலை விபத்தில் மரணமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல் மின்சாரத்துறையில் லீகல் கேர்ஸ் அவங்களுடைய வாரிசு அடிப்படையில் நிறைய பேருக்கு இன்னும் வேலை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. போக்குவரத்து துறையில் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறையில் அதில் பணியாற்றும் போது உயிரிழந்தவருடைய வாரிசுகளுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. குரூப் 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மற்ற தமிழக தேர்வு பரீட்சைகளை டெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் படித்து கஷ்டப்பட்டு குடும்பத்தோடு படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி அதில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுக்காமல் இப்பொழுது கொடுத்ததை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் இது கொடுக்கிறதுக்கு முன்னாலே சீனியாரிட்டி பிரகாரம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும். இது ஏதோ இவர் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு இறந்ததை வைத்து கொடுத்தால் இது ஒரு சுயநலம் இருக்கிறது. அதை தாட்டில் சுயநலம் இப்பொழுது 25,000 கோடி சொத்தை 3085 ஏக்கர் நிலம், புகழிமாலை பாலசுப்ரமணிய சாமி கோயில், கரூர் கல்யாணி பசுபதீஸ்வரர் கோயில், இது காலங்காலமாக இந்துக்களுடைய சொத்து. இதை எடுத்து ஒரு தனியாருக்கு கொடுப்பதற்கு எப்படி அவருக்கு தகுதி இருக்கிறது? இதனால் எந்த தைரியம் வந்தது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அது இப்போ தான் ஜியோ, அது அவங்கள்ட்ட வேண்டிய ஆளுக்கு தானே கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக. அதற்கு எடுத்த பிறகு அடுத்தபடியாக பிரஸ் கூட்டத்தில் நம்ம உங்களுக்கு சொல்லலாம், தெளிவாக சொல்கிறோம். இல்லை, அது எது பற்றி இன்னும் சரியாக தெரியவில்லை. இப்பொழுது ஜியோ வந்திருக்கு, யார் யார் பேரில் என்னங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் திமுக அதிமுக ஆட்சியில் ஊழல் இருக்கும்போது நாங்கள் தூய்மையான ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே நீங்கள் அரசு அலுவலகம் போனாலும் மாமன், என் தம்பி, அண்ணன் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுத்துருவாங்க. அதாவது பணம் கொடுக்கறது மட்டும் ஒரு லஞ்சமாக சொல்ல முடியாது. தனக்கு வேண்டியவர்களுக்கு உதவி செய்தாலே அது லஞ்சம்தான். அதனுடைய அடிப்படையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவருடைய கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு மட்டும், இறந்தவர்களுக்கு மட்டும் அந்த வேலையான வாங்கியிருப்பதும் ஒரு வகையில் லஞ்சம்தான். கொடுத்தது தவறு என்று சொல்லவில்லை, முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லை, இப்போ 3085 ஏக்கரை கொடுத்துருப்ப என்ன அடிப்படையில் ஒரே நாளில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான், அதுவும் ஒரு வகையில் லஞ்சம்தான். ஆக லஞ்சம் இப்படியெல்லாம் ஆரம்பித்து கொண்டே தான் இருக்கிறது.